வணக்கம். ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அரசிற்கும் மக்களுக்கும் பாலமாய் திகழக்கூடிய இந்த புகார் பெட்டி நிகழ்ச்சியில் உங்கள் புகார்களை தெரிவிக்க வேண்டுமென்றால் திரையில் தெரிகின்ற எண்ணான 0424311361 என்ற தொலைபேசியினருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றால் உங்கள் புகார்களை கடிதம் மூலமாகவும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி புகார் பெட்டி, ராஜ் தொலைக்காட்சி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000 என்ற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை அனுப்பலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றிருவோம். சமூகம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வந்திருக்கும் சமூக ஆர்வலரும் மக்கள் வழிகாட்டு இயக்கத்தின் நிறுவனரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு TC ராஜேஷ் அவர்களை வரவேற்றிருவோம். வணக்கம். சட்டம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வந்திருக்கும் சட்ட ஆலோசகரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான சீனிவாசன் அவர்களை வரவேற்றிருவோம். வணக்கம் சார். ராஜேஷ் சார், உங்கள்கிட்ட இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். மாவட்ட ஆட்சியர் யார் சார்? அவருடைய பணிகள் என்னன்னு கொஞ்சம் விரிவாக விளக்கி சொல்லுங்கள். ஒரு மாவட்டத்தினுடைய தலைமை அலுவலர்னா அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு மாவட்ட நீதிபதியும் கூட. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணகர்த்தா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கான தீர்வை காணக்கூடிய முக்கிய பொறுப்பு. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டங்கள், சென்னை உள்பட இந்த 38 மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கார். இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கீழே ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது ஒரு 53லிருந்து 55 துறைகள் இயங்குது. அந்த 55 துறைகளுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவரே தலையானவர். ஓகே சார். அது மட்டும் இல்லை, அங்கே நடக்கக்கூடிய இயற்கை பேரிடர்களாக இருந்தாலும் அல்லது தீ சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், மற்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும், ஜாதிய கலவரங்களாக இருந்தாலும், எதுக்காக இருந்தாலும் இவர் தான் அதை லா அண்ட் ஆர்டரை பார்க்கக்கூடிய அதிகாரி. அது மட்டும் இல்லை, 1994 ஊரக வளர்ச்சி ஊராட்சி சட்டங்களின்படி 3 அடுக்கு முறை மாவட்டத்தில் செயல்படுது. கிராம ஊராட்சி, ஒன்றிய ஊராட்சி, மாவட்ட ஊராட்சின்னு இதையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் பஞ்சாயத்து, ஊராட்சியினுடைய ஆய்வாளராக கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் பொறுப்பேற்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே அங்கே கட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அதிகாரமும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இருக்குது. ஓகே சார். அதே போல் அங்கே ஜாதிய கலவரங்கள், வன்முறைகள் தோன்றதுன்னா அதை சீர்குலைக்கிறதுக்கு அவர் ஃபயர் ஆக்ஷன் கொடுக்கறதுக்கு கூட மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அதிகாரம் இருக்குது. இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட் ஏன் கொடுத்துருக்காருன்னா, அவர் மக்களுக்கான ஒரு அலுவலர். ஓகே சார். திருவாளர் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யக்கூடிய அலுவலர். அது மட்டும் இல்லை, மத்திய அரசாங்கத்தும் மாநில அரசாங்கத்தும் என்ன நலவாழ்வு திட்டங்கள், வெல்ஃபேர் ஸ்கீம் இருக்கோ அதையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவர். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 54 துறைகளை கண்காணிக்கக்கூடியவர், ரெவ்யூ மீட்டிங் போடக்கூடியவர், அங்கே இருக்கக்கூடிய நலவாழ்வு திட்டங்கள் கரெக்டாக போய் சேர்ந்தாலும் ஆய்வு பண்ணக்கூடியவர். இத்தனை அதிகாரங்கள் கொண்டது தான் ஒரு மாவட்ட ஆட்சியருடைய கடமை. அவர் அந்த மாவட்டத்திலே தங்கி இருக்க வேண்டும். ஓகே சார். மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கேயே தங்கி இருக்கிறதுனால பங்களா மாவட்டத்திலே தங்கி இருக்குமா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மட்டும் இருக்கணும்? இல்ல, மாவட்ட ஆட்சியர் மாவட்டத்திலேயே அவருக்குன்னு தனி பங்களா கொடுத்துருக்காங்க. அதுக்கு 2 பிஎன் கொடுத்துருக்காங்க, 4 ஏசி கொடுத்துருக்காங்க, 2 ஜீப் டிரைவர் கொடுத்துருக்காங்க. இவ்வளவும் அவருக்கு ஏன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், 24 மணி நேரம் தன்னுடைய எல்லைக்குட்பட்ட பிரச்சனையில் பகுதியில் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு பாதுகாக்கிறது தான். அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கியிருக்கிறது போலவே அங்கே இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் தங்கியிருக்க வேண்டும் என்பது விதி. ஓகே சார். ஆனால் அதை செயல்படுத்துவதில்லை, அதை கண்காணிப்பதில்லை. இல்லை, மாவட்ட ஆட்சியருமே இப்போ அவங்களுக்காக அந்த மாவட்டத்துக்குள்ளே தனி பங்களா கொடுத்துருக்காங்க. ஓகே, அலுவலகத்துக்கு வராங்க. ஆனால் அவங்க மாவட்ட மக்கள் அதிகமாக சந்திக்கிறாங்களா? ஆமாம், மாவட்ட ஆட்சித்தலைவர் 3 ஸ்டெப்பில் அவர் பார்க்குறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, திங்கட்கிழமை தோறும் பொதுமக்கள் குறை தீர் கூட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாவட்ட அலுவலர்கள் நடத்துகிறாங்க. அதுக்கு அடுத்தது 15 நாட்களுக்கு முன்னாடி விவசாயிகளின் குறை தீர் கூட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் நடத்துகிறாரு. அதுக்கு அடுத்தது மாற்றுத்திறனாளிகள் அந்த மாவட்டத்தில் கூட அவங்களுடைய குறை நிறைகளை கேட்கிறாரு. இந்த 3 நிலைகள் கேட்கிறாரு. இது தவிர தேவைப்படும் போது ரெவ்யூ மீட்டிங், அரசு அலுவலர்களை கூப்பிட்டு வச்சு என்னென்ன திட்டங்கள் இருக்குது, இப்போ லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் இருக்காருன்னா அவர் எதனா ப்ரோக்ராமுக்கு வராருன்னா, இல்லை சிஎம் வராங்கன்னா, டெப்டி சிஎம் வராங்கன்னா, அந்த சமயத்தில் அதிரடியான நடவடிக்கைகள், மீட்டிங் எல்லாம் ஆய்வுக்குட்படுத்துறது. ஓகே, இல்லை தேர்தல் கூட்டம் நடத்துகிறாங்க, அது மூலமா மனுக்கள் பெறுறாங்க, அது மூலமா நடவடிக்கை இருக்குங்களா? இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம புகார் பெட்டியில கேட்க நம்ம புகார் பெட்டிக்கே நிறைய புகார்கள் வந்துட்டு இருக்கு. நாங்கள் மாவட்ட ஆட்சியர் 2 முறை 3 முறை மனு கொடுத்துமே எந்த நடவடிக்கையுமே எடுக்கல, என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி நிறையவே இருக்கு. அதுக்காக தான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட. உதாரணத்துக்கு நம்ம புகார் பெட்டியில போன வாரம் நானும் நம்ம வழக்கறிஞர் வந்திருக்கிறப்ப ஒரு இது கொடுக்குறேன். ஒரு ஓஏபி கேட்டு அமல்ராஜ் என்றவர் நமக்கு புகார் பெட்டிக்கு அனுப்பியிருந்தார். அமல்ராஜ் அப்பாசாமி, நம்பர் 50A பிளாக், நொச்சி நகர், மயிலாப்பூர்.
இது அவருக்கு வந்து இந்த ஓஏபி கிடைக்க வேண்டியதுக்கு வந்து அவருக்கு வந்து 3 நிலைகள் இருந்தால் போதும். கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், வட்டாட்சியர், சமூக பாதுகாப்பு. சென்னையில் வந்து விஏஓ கிடையாது, ஆர்ஐ இருக்காங்க, தாசில்தார். இந்த நிலையில் போக வேண்டியதுக்கு நம்ம மேதக ஆளுநரில் தொடங்கி வட்டாட்சியர் வரைக்கும் ஏறக்குறைய 11 பேருக்கு நம்ம இதை அனுப்புகிறோம். அப்போ இவ்வளோ அழுத்தம் கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னால், இவ்வளோ அழுத்தம் கொடுத்தா தான் இந்த பேப்பருக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்ற நிலையில் இருக்குது. அப்போது ஒரு புகார் பெட்டிக்கு அவர் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு அவர் அனுப்பியிருக்கார். ஒரு ஓஏபிக்காக புகார் பெட்டிக்கு வரணுமா? அப்போ நீங்க அந்த அளவுக்கு நடவடிக்கை அப்ப அதிகமா இருக்குன்னு. ஆமா, அப்போ மக்களோட தொடர்பு என்பது குறைவா இருக்கு. இப்போ சென்னை மாவட்டம் பொறுத்த வரைக்கும் சிங்காரவேலர் மாடிகளை வந்து மேடம் ரேஸ்மின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர். திங்கட்கிழமை அவங்களும் குறைய கேட்குறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, மக்களை வாங்கிட்டு மனுக்களை வாங்கிட்டு கோரிக்கை புகாரை வாங்கிட்டு அந்த மீட்டிங் வந்திருக்க அதிகாரிகிட்ட கொடுத்துட்றாங்க. அது கொடுத்த பிறகு அந்த அதிகாரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாரா இல்லையா, அது வந்து செயல்படுத்துகிறாங்களா இல்லையா, கோரிக்கை கவனிக்கப்படுகிறதா நிராகரிக்கப்பா 30 வேலை நாட்களுக்குள்ள திருவாளர் பொதுஜனங்களுடைய மனுக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்றதே இல்லை. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பெயர் சொல்லுங்க, என்ன மாவட்டம்? பொன்னுச்சாமிங்களா? திருப்பூர் மாவட்டம் சேத்தம். என்ன புகாருங்கய்யா? அது அங்க கோயில் பூமி பாதி இருக்குது, எங்களுக்கு பாதி இருக்குதுங்க. கோயில் அறக்காவல்துறை பூமி பாதி, எங்களுக்கு பாதி இருக்குதுங்க கோயில் பூமி. பொன்னுச்சாமி எந்த தாலுக்காவில் இருக்கீங்க? அவினாஷ் தாலுக்காங்க. அவினாஷ் தாலுக்கா. அங்க உங்க கிராமத்து பேரு? கிராமத்து பேர் வள்ளிவரம் கிராமம் சார். அதுல எந்த கோயிலுக்கு சொந்தமான பூமியில நீங்க இருக்கீங்க? பிள்ளையார் கோயிலுங்க. எத்தனை வருஷமா இருக்கீங்க அந்த கோயில் நிலத்துல? அது எங்க அப்பா இருக்கு, எங்களுக்கு பாதி அவங்களுக்கு பாதி. சரிப்பா, அதுல என்ன தேவை இருக்கு உங்களுக்கு? எங்களுக்கு நீர் அளந்துக்கலாமான்னு கேட்குங்க சார். அளக்க முடியுங்களா? அதுக்கு நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் திங்கட்கிழமை கலெக்டர் மனு கொடுத்தீங்களா? ஆமா, போயிட்டு வந்தா கலெக்டர் கூட உங்க வாகம் தனியா இருக்குது, நீங்க வந்து குறுக்கு இருக்குங்க சார். இங்க ஒன்று அங்க ஒண்ணா. சரி, அப்புறம் வந்து அவினாஷ் தாசில்தார் கொடுத்தீங்களா கோரிக்கை மனு? ஒன்றும் இல்லைங்க, அங்க கொடுக்கல. அங்க கொடுக்கலையா? ஒண்ணு செய்யுங்க ஐயா, வர இந்த திங்கள் இல்லாம அடுத்த திங்கட்கிழமை உங்களாண்ட நீங்க ஏற்கனவே கொடுத்த கோரிக்கை மனு எல்லாம் எடுத்துட்டு நீங்க திருப்பூர் கலெக்டர் ஆபீஸ் ஏற்கனவே வந்திருக்கீங்களா? அப்ப நீங்க திருப்பூர் கலெக்டர் ஆபீஸுக்கு 7ஆம் தேதி வாங்க. 7ஆம் தேதி நாங்க வரேன். உங்களுடைய பிரச்சனை என்னன்றதை பார்த்துட்டு தீர்வு காணலாம். நன்றி. ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சி கலந்தமை நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள் சார். நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசலாம். வழக்கறிஞர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள குற்ற வழக்குகள் அதிகமாக இருந்துச்சா, இல்லை இப்போ குற்ற வழக்குகள் அதிகமாக இருக்குது? ஏன்னா நீங்கள் டெய்லியுமே வந்து நீதிமன்றம் போகிறீங்க, அதனுடைய விரிவாக்கமாக சொல்லுங்கள். இல்லை, குற்ற வழக்குகள் பொறுத்த வரைக்கும் வந்து அதிகமாகிட்டு தான் போகிறது. அதனால தான் அவங்க வந்து இப்போ முன்னாடி இருந்த விட கோர்ட்டுகள் இப்போ அதிகமாகிடுச்சு. உதாரணம் சொன்னால் இப்போ அம்பத்தூர் சப்கோர்ட் வந்திருக்கு, இது மாதிரி ஏகப்பட்ட நீதிமன்றங்கள் வந்திருக்கிறது. அதிகமாகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது சட்டங்கள் வந்து நிறைய வந்து புதுப்பிக்கப்பட்டுள்ளது, அப்டேட் பண்ணியிருந்தாலும் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் கூட குற்றவாளிகளோட எண்ணிக்கை அதிகமாகி தான் கொண்டு தான் இருக்கிறது. காரணம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து மது உள்ளிட்ட புகை உள்ளிட்ட கஞ்சா உள்ளிட்ட அந்த போதைப் பொருட்கள் வந்து மிக தீவிரமாக வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. அதனால தான் வந்து இந்த அது மாதிரி காரணம். ஆமாம், பாலியல் வன்கொடுமை ஆகட்டும், சிறுமியின் கூட பார்க்காம பண்ணுற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த போதைப் பொருட்கள் தான் காரணமாக இருக்குது. அடித்தல் அதுதான் என்ன பொறுத்த. ஓகே சார். இல்லை, இப்போ வந்து சிறார்கள் அதிகமாக குற்ற சம்பவங்களை ஈடுபடுறாங்க. இது அப்பவும் அதிகமாக இருந்துச்சா, இல்லை இப்போதான் சிறார்கள் அதிகமாக குற்ற சம்பவங்கள் ஈடுபடுறாங்க? முன்ன விட நம்ம கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் அதிகம் தான். ஆமாம், ஏன்னா மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த சமூக ஊடகங்களால் பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்குறாங்க. அதில் வந்து ஒரு மறைமுகமான ஒரு போலியான ஒரு வீரனை உருவாக்குது. நம்ம பார்க்குற இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நிறைய விஷயங்கள்ல சமீபத்தில் ஒரு கொலை நடந்தது. அந்த கொலைக்கு பழிவாங்கும் விதமாக இன்னொரு கொலை நடைபெற்றது. அதை ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக போட்டு வைரலானதை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ குழந்தைகள் வந்து ஒரு 15-16 ஒரு முக்கிய காரணம். அதை பார்க்குறப்போ நம்மளும் இந்த மாதிரி ஆகணும், நம்மளோட வீரத்தை காமிக்கணும் அப்படின்றது ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதல். சினிமா மோகமும் ஒரு பக்கம் வந்துருது. சினிமாவில் வருகின்ற அந்த உரையாடல்கள் ஆகட்டும், டைலாக் ஆகட்டும், 15 வயசு பையனை வச்சு நான் கொலை பண்ணுவேன், இந்த மாதிரியான ஒரு விதமான டைலாக்ஸ்லாம் உங்களுக்கு வரும்பொழுது அப்போ நம்மளை எதுவும் பண்ணிட முடியாது, நம்ம கொஞ்ச நாள் தான் சும்மா உள்ளே இருக்க போகிறோம், வந்துட போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு போலியான ஒரு விஷயங்கள் இருக்குது. பட் அவங்களோட குழந்தைகளுடைய எதிர்காலமே பாதிக்கப்படுது இதனால் அப்படின்றது பசங்க ஒரு 20-25 வயசு தாண்டின பிறகு தான் அவங்களுக்கு தெரிய வருது. ஓகே சார், இப்போ மது போதையினால வந்து அவங்க அந்த குற்ற சம்பவங்களை ஈடுபடுறாங்க. அந்த குற்றத்தை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் நிறைய வழக்குகள் அவங்க ஹியரிங்க்கு வரணும். அப்போ என்னைக்கா ஒரு நாள் ஃபீல் பண்ணியிருக்காங்களா? நான் தெரியாமல் ரொம்ப ரேர் சார். இப்போ அவங்க வந்து அதுலேயே மிக்ஸ்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு செய்யக்கூடியது தவறு என்பதே அவங்களுக்கு வந்து அறியாமையாக இருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயமா இருக்குது. அதில் வந்து அவங்க ஊறிடுறாங்க.
ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா கவுன்சிலிங் நிறைய கொடுக்கணும். நம்ம இந்த இப்போ சிறார்கள் இருக்கின்ற அந்த சிறையாகட்டும், இந்த மாதிரி இடத்துல நிறைய கவுன்சிலிங் நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். படித்த மற்றும் நிறைய சமூக ஆர்வலர்களை வச்சு இப்போ ஐயா மாதிரியான சமூக ஆர்வலர்கள் கூட நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். நீங்கள் இல்லை, கல்வி மூலியமா நிறைய முன்னேற்றங்கள் எதுவும் கொண்டு போக முடியுங்களா? அதாவது கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா மற்ற பள்ளிகள்லாம் வந்து மத போதனைக்குன்னே தனியாக ஒரு வகுப்பே நடந்துச்சு. இப்போ அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. ஓகே, தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பெயர் சொல்லுங்க. ஐயா வணக்கம். நாகபுரத்திலிருந்து தமிழ்ச்செல்வங்களோட பேசுறேன். ராஜேஷ் ஐயா உட்பட அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. தமிழ்ச்செல்வங்களா? ஆமா ஐயா, வணக்கம். நாகப்பட்டினம். என்ன புகாருங்க ஐயா? அதாவது ஏற்கனவே முதல்ல ராசிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பன்றி காட்டு பன்றி வளர்ப்பு பன்றிகளால் தொல்லை இருந்துச்சுன்னு சொன்ன பிறகு வனத்துறை அமைச்சர் மாண்புமிகு பொன்முடி ஐயா வந்து சட்டமன்றத்தில் பன்றிகளை சுட்டு பிடிக்க அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் வந்துட்டு எங்கேயுமே பன்றிகளை சுட்டு பிடிக்கவே இல்லை. காரணம், அவர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோன்னு சொன்னாங்க ஈரோடு வனத்தரகத்தில். இது வரைக்கும் இந்த நாட்டு பன்றிகளாக இருக்கட்டும் காட்டு பன்றிகளாக இருக்கும் சுட்டு பிடிக்கவே இல்லை. அந்த அறிவிப்பை வெறும் அறிவிப்பாகவே இருக்க நடைமுறைப்படுத்தணும். காட்டு பன்றிகள் மட்டும்தான் அவங்க வந்துட்டு இழப்பீடு கொடுக்குறாங்க. அதை வனசரகத்திலிருந்து 3 கிலோமீட்டர் அந்த சுட்டு பிடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வளர்ப்பு பன்றிகளும் சுட்டு பிடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பு வெறும் அறிவிப்பாக நடைமுறைப்படுத்தணும். இது ராஜ்சேவில புகார் பெட்டியில் சொன்ன பிறகுதான் இந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் ஏற்றிருக்காங்க. அதுக்காக ராஜ்சேவிக்கும் நிர்வாகத்தும் அனைவருக்கும் நன்றி சார். ஹலோ, நன்றி சார். ஐயா, நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல புகார் கொடுத்து சொன்னீங்க, சிறப்பு சார். எங்குள்ள தெருவிளக்கு சரியில்லைன்னு சொன்னேன். அதே மாதிரி அருண்தோமராஜ் சார் ஐஏஎஸ் சார் இருந்தாங்க. எங்கள் பள்ளிகள்ல வந்துட்டு கட்டணம் சரியில்லைன்னு சொன்னா, விவசாயிகள் குறைதீர் கூட்டத்துல எதை சொன்னாலும் ஒரு 10 மணிக்கு குறை சொன்னாக்கா 2-3 மணிக்கெல்லாம் அந்த அதிகாரி உடனடியாக பிஓ கூப்பிட்டு சொல்லி எங்க இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஆகாஷன் பேர் ஐஏஎஸ் அதிகாரி அவரும் என்ன பண்ணாருன்னா உடனடியாக எங்களுக்கு வந்துட்டு பதில் சொல்றாங்க. இதுல வந்துட்டு ஆள் பாதி ஆடப்பதங்கிற மாதிரி சொல்லக்கூடியவர் எந்த அளவுக்கு ஒரு இடத்துல உள்ளவர். அவர் வந்துட்டு சொல்லக்கூடியவர் வந்துட்டு செய்தியை வந்து ராஜ்சேவி புகார் பெட்டி இந்த மாதிரி தொலைக்காட்சி ஊடகங்கள் கொண்டு போறவராயிருந்தா உடனடியாக நடவடிக்கை இருக்கிறாங்க. மற்றவங்க 300 மனு வருதுன்னா 300 மனு 200 மனு தான் நடவடிக்கை இருக்கிறாங்க. கொண்டு போற ஆளை பொறுத்தாயாக நடவடிக்கை இருக்கு. வாய்ப்புக்கு நன்றியா. நன்றி நன்றி. தோழர் தமிழ்ச்செல்வன் சொன்னது 100க்கு 100 உண்மைதான். கரெக்ட் தாங்க. ஆமா, இப்போ நம்ம வந்து சாமானியமான ஒரு நபர் வந்து இதே வந்து இந்த ஓஏபிக்கு அந்த ஐயா வந்து ஒரு 10 மாசமா நடந்துட்டு இருக்காரு. அவருக்கு இது ஆனா அவங்க நினைச்சா அதை வந்து பண்ணலாம். இப்போ நம்ம கொண்டு எடுத்துட்டு போற நபர் அந்த ஒரு ஏக்கத்தினுடைய பேனர்ல போறப்ப அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸா இருக்கு. சாமானியமான நபர் கொடுக்கறதுக்கு அது ஒரு ரெஸ்பான்ஸா இருக்கு. இது வந்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை போலதான் இருக்குதுன்னு நான் சொல்ல முடியும். இப்போ அட்வொகேட் போறேன்னா நான் லாயருங்க, நான் லீகல் கவுன்சிலர் லீடிங் கவுன்சிலர்னு சொன்னால் அவருக்கு ஒரு இது ரெஸ்பான்ஸாக இருக்கும். நான் வந்து ஒரு விளிம்பு நிலை மக்கள் சாமானியன்னு சொன்னால் என்னுடைய இது வேறு மாதிரியா இருக்குது. இப்போ சமீபமாக நடந்த நிகழ்வு வந்து இப்போ என்னென்னா வந்து சில குழந்தைகள் வந்து வெளியூரில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால் வந்து கிராமத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கைரேகை பதிவு பண்ணுறது அப்படிங்கிறது நியாய விலை கடையில் ஒரு வழக்கமாக இருக்குது. அது இல்லைன்னா வந்து அந்த குடும்பத்தில் அவங்க வந்து சேர்க்கப்பட மாட்டாங்க அந்த அடையாள அட்டையில் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே வெளியூரை வேலை செய்யனால எந்த நியாய விலை கடையில் வேணால் அதை போய் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதனால சமயத்தில் போய் என்னோட தோழர் வச்சுருக்காரு. அவங்க என்னன்னா அங்கே உட்காந்துருந்த அவர் வந்து அந்த பணியாளர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அது, ஆனால் அங்கே வேலை செய்கிறவங்கள பாரு அப்படின்னாரு. நான் உடனே அவர் வந்து அங்கே பார்த்துருக்காரு. பார்த்தா அவர் வந்து இப்படி செய்ய காமிச்சு இவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறது கேட்டிருக்காரு. ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்க போனோடனே பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்கும். உடனே அவர் அனுப்பிவிட்டு சரி நான் இப்போ என்ன அமௌண்ட் கொடுக்கணுமா, ஸ்கேனிங் கொடுங்க அப்படின்னா இல்லை நீங்கள் எனக்கெல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு அந்த பொருள் மட்டும் வாங்கிட்டு அதை மட்டும் பதிவு பண்ணி அனுப்பியிருக்காங்க. இவ்வளோ அதாவது நம்ம இந்த ஒரு நிலைமையில இருக்கோன்னு, பவரில் இருக்கணும், வழக்கறிஞராக இருக்கணும், சமூக ஆர்வலராக இருக்கணும், இல்லை இந்த மீடியா மாதிரி பீப்புளாக இருக்கணும், அரசியல் வச்சு அவங்களுக்காக மட்டும்தான் பயந்து வந்து நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க. செய்யக்கூடாதுன்றது தான் நானும் புகார் பெட்டியில் தாழ்மையான வேண்டுகோளாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் டெப்டி சிஎம்முக்கும் அரசு அலுவலர்களுக்கும் பணிவாக தெரிவிச்சுவேன். காரணம் என்னன்னு கேட்டால் நம்ம வந்து ஈவன்தோ தமிழ்நாடு முதலமைச்சர் உள்பட அனைத்து அமைச்சர் பெருமக்களும் சும்மா வேலை செய்யலை. மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறாங்க. இல்லை, சம்பளம் வேலை செய்கிறவங்க கூட நிறைய தொண்டு நிறுவனங்களை வந்து எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துறாங்க. ஆனால் இவங்க வந்து வருமானம்லேருந்து எவ்வளவோ ஃபெசிலிட்டி எல்லாமே அனுபவிச்சுமே அந்த வேலையை நான் செய்ய மாட்டேங்கிறது ஒரு பெரிய தப்பு இல்லை. அதான் இப்போ மக்களுடைய பணிக்காக வந்தவங்க அவங்க சேவையை செய்யறதுக்காக வந்திருக்காங்க. அந்த சேவைக்கு வெகுமானமாக சம்பளமும் இதர பண பயன்களும் பெறாங்க. ஒரு முறை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா அதன் பிறகு அவர் கட்சியை விட்டு போனாலும் கூட அவர் சாவர வரைக்கும் அவருக்கு வந்து மக்களுடைய வரி பணத்தில் பென்ஷன் கொடுக்குறாங்க. அவர் இறந்த பிறகு கூட அவருடைய மனைவிக்கு வந்து ஃபேமிலி பென்ஷன் கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு மக்களுடைய வரி பணத்தில் கொடுக்குறவங்க அவங்க உண்மையை சேவை செய்யணும் இல்லையா? ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க, என்ன மாவட்டம்?
என் பேர் சிவராமன், நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். என்ன புகாருங்கய்யா? சார் பட்டா சம்பந்தமா? ஓகே, சொல்லுங்கய்யா. நான் வந்து ஆன்லைன்ல பட்டா அப்ளை பண்ணேன் சார். சரிங்கய்யா. அப்ளை பண்ணி வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சது, பட்டாவும் அப்ரூவ்டு பண்ணாங்க. அதுல பட்டா நம்பர் மாறிச்சு, ஆனா எங்க பேர் வரல. ஆல்ரெடி பட்டா இருந்தது பாத்தீங்களா, அவங்க பேருக்கே பட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, உங்களுடைய புகாருக்கான விளக்கங்கள் அப்படி வந்து சட்ட ஆலோசகர் வழங்குவார். சிரிக்கும் காந்தியை காட்டலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். நீங்க புகார் பெட்டி தொடர்ந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், தொடர்ந்து இந்த விஷயத்த நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆமா சார். இது வந்து எல்லா தாலுகா ஆஃபீஸ்லயுமே இந்த வேலையை பண்றாங்க. என்னன்னா இப்போ வந்திருக்க ஆன்லைன் ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய நம்பர் வந்து 3வது நம்பரா உங்களுடைய பேர் இருக்குன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் 6வதா ஒருத்தர் கொடுத்திருப்பாரு, 6வதா கொடுத்தவர் அந்த காந்தி தாத்தானோட கொடுத்திருப்பாரு. அப்ப அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு தான் முதல்ல கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றேன். நான் மயிலாப்பூர் தாலுக்குல பாத்திருக்கேன், அம்புத்தூர்ல பாத்திருக்கேன், எங்கிட்ட எவிடன்ஸோட இருக்கு. வேணா ஆதாரம் இல்லாம நம்ம வந்து இல்ல அதுதான் நான் சொல்றேன், எவிடன்ஸோட இருக்கு. நான் வந்து நேர்ல போய் சண்டை போட்டிருக்கேன். ஏன்னா தொடர்ந்து இதை பண்றாங்க. அதாவது இப்ப வந்து உங்களுக்கு அடுத்ததா ஒருத்தர் அப்ளிகேஷன் கொடுத்திருக்காரு, அவருக்கு பட்டா கொடுத்திருப்பாங்க கரெக்டா, ஆனா உங்களுக்கு கொடுத்திருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, உங்களை வந்து ஒன்னு பட்டா கொடுக்கணும் இல்ல டிஸ்மிஸ் பண்ணணும், ஏதாவது ஒன்னு கொடுத்தாதான் அவங்களோட அப்ளிகேஷன் அவங்களால ஓபன் பண்ண முடியும். அதனால என்ன பண்றாங்க, ஏற்கனவே இருக்கிற பட்டாதாரர் பேர்லயே பட்டாவை கொடுக்குறாங்க. என்ன நேர்ல போய் நம்ம விசாரிச்சோம்னா, சார் நீங்க திரும்ப இன்னொரு அப்ளிகேஷன் போடுங்க சார், தவறுதலா வந்துருச்சு. அதன் மூலமா அவங்க இதுதான் எல்லா தாலுகா ஆஃபீஸுமே பண்றாங்க. அரசாங்கம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு, இவங்க இந்த மாதிரி எல்லாம் ஃப்ராட் தானம் பண்றாங்கன்னு சொல்லி தான் அரசாங்கம் முதல்ல யார் பட்டா அப்ளை பண்றாங்களோ, இன்னைக்கு ஒருத்தர் பட்டா அப்ளை பண்றாருன்னா அவருக்கு தான் முதல்ல கொடுக்கணும். ஒரு வாரம் கழிச்சு ஒருத்தர் அப்ளை பண்றாருன்னா பழைய கணக்குகளை நீங்க முடிச்ச பிறகுதான் அவர் ஓப்பனே பண்ணணும்னு சொல்லி தான் தெளிவா கொடுத்துருக்காங்க. அப்படி பண்ணுமே நிறைய குளறுபடிகள் பண்ணும்போது இவங்க என்ன பண்றாங்க, பழைய பட்டாதாரர் பேர்லயே பட்டாவை கொடுத்து அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. மிக மிக மோசடியாக நடந்து கொண்டிருக்கிறது எல்லா தாலுகா ஆஃபீஸ்லயுமே. ஆர்டர் காப்பில எங்க பேர் இருக்கு சார், ஆனா பட்டா நம்பர் மாறி இருக்கு, ஆனா பட்டா வந்து எங்களுக்கு இல்ல சார். ஆமா, நீங்க வந்து போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து தவறுதலாக இது செய்யப்பட்டுள்ளது, நான் உங்களுக்கு வந்து இதை நான் திருத்தம் பண்ணி தரேன், ஒரு தொகுப்பாளர் பேசின மாதிரி அவரை கவனிங்க இவரை கவனிங்கன்னு நீங்க எவரையுமே கவனிக்காதீங்க. சரி சார். சரிங்களா? சிவராமன், கூடுதலா இன்னொரு தகவல், நீங்க என்ன பண்ணுங்க, எந்த தாலுகா உங்களுக்கு? நான் இருக்கிறது சென்னை சார், ஆனா வந்தவாசி தாலுகா இருக்குல்ல சார், வந்தவாசி தாலுகாவில் உங்களுக்கு வந்து செய்யார்ல ஆர்டிஓ இருக்காங்க, வருவாய் கோட்டாட்சியர். ஓகே சார். வருவாய் கோட்டாட்சியர் தான் இந்த தவறுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரி. சரி சார். அது வந்து தாசில்தார் மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா இது வந்து நில அளவை மற்றும் பதிவேடுகள் சர்வேயர் சொல்றாங்க இல்லையா, சர்வேயரும் ரெடி பண்ணி கொடுக்குற பேப்பர்ல தாசில்தார் கையெழுத்து போடுறாரு. ஆமா, அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்க, வருவாய் கோட்டாட்சியர் செய்யார்ல இருக்காரு, அவங்களுக்கு நீங்க புகார் கொடுங்க திங்கட்கிழமை தோறும். சரிங்க சார். அப்படி இல்லைன்னு சொன்னா டைரக்டா கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா 7ஆம் தேதி போய் திருவண்ணாமலை கலெக்டர் ஆபீஸ்லயே கொடுத்தீங்கன்னா, வேண்டுமென்றே உள்நோக்கத்தில் என்ன அலகழிக்க வேண்டிய நோக்கத்துல வந்து இது மாதிரி தவறுதலா கொடுத்துருக்காங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுங்க, துறை ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் எனக்கு திருத்தி கொடுங்கன்னு ஒரு புகார் கொடுங்க. சரி சார். ஓகே, நன்றி. ஓகேங்க, நிகழ்ச்சி காலத்துக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க சார். நம்ம வந்து இந்த கேப்புக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம், அதாவது சிறார்கள் வந்து அதிகமாக ஈடுபடுறாங்கன்ட்டு. இது கல்வி மூலியமா எதுவும் மாற்றம் கொண்டு வர முடியுமா? அரசு பள்ளியோ தனியார் பள்ளியிலையோ எந்த மதத்தையும் சாராமல் ஒரு நல்லொழுக்க வகுப்புங்கிறத வச்சு, ஏன்னா சிறு வயசுல இருந்து அவங்கள கொண்டு வந்தாதான் சார், அதாவது அதற்கான என்ன தீர்வு? இந்த எல்ஓஇ பீரியட்னு சொல்லுவோம், அது மாதிரி பிடி பீரியட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து மது போதை உள்ளிட்ட இந்த ஒழிப்புகளில் கண்டிப்பாக இந்த விழிப்புணர்வுக்காக ஒரு பீரியட் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. இல்லை, ஒரு பதிவு ஏன் இதை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, சமூக வலைத்தளத்தில் வந்து ஒரு பதிவு, அதாவது கல்லூரி மாணவ மாணவிகள் வந்து இந்த விளம்பர பதாகையிலேருந்து போராட்டம் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு போகிறாங்க. சாதாரண ஒரு பொதுமக்கள் ஒரு அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம், நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணாமல் நீங்கள் இதெல்லாம் பண்ணி என்ன ஆக போகுது, எதுவுமே மாற போகிறதில்ல. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எது மூலயமா ஸ்டாப் பண்ணலான்ட்டு. அப்போ இதெல்லாம் வந்து வீணான ஒரு செயல் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஆனால் இதை தான் வந்து முன்னெடுத்து போகிறாங்க, நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். ஆனால் அதோட நோக்கமே அது தவறாக தானே இருக்கப்போ. இல்லை, அதுதான், அதாவது அவங்களுக்கு தெரியுது ஏட்டு சுரக்கா உதவாதுன்ற கதை தான். நீங்கள் போர்டில் எழுதி போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களா அப்படின்றது தான். பெரிய பெரிய தலைவர்கள் வந்து சொன்னபடி வாழ்ந்து காமிச்சாங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். நீங்கள் படிக்கும் பொழுதே நீங்கள் வந்து இப்போ ஜாதி மதம் உள்ளிட்ட இது எல்லாமே சமத்துவம் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது, அதை விட முக்கியமாக நம்ம கொண்டு வரது மிகப்பெரிய ஒரு வியாதியாக இருக்கிறது இந்த மது புகைப்பிடிக்கிறது தான். கஞ்சா உள்ளிட்ட நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. இப்போ நம்ம தொடர்ந்து சர்வசாதாரணமா கிடைக்கிற மாதிரி எளிமையாக கிடைக்குது. தயவு செஞ்சு அதை நீங்கள் வந்து இப்போ நம்ம சொல்லுவோம்ல, இந்த இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா சாமி உங்களை கண்ணு குத்துன்னு சொல்கிறோம். எந்த சாமி கண்ணு குத்து நம்ம பார்த்ததில்லை. ஆனால் இது ரொம்ப மோசமானது, அதை விட இது மோசமானது. நம்ம ஒரு மதத்தை வச்சு ஒருத்தர் பேசுறதை விட இந்த மாதிரி வந்து. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க.
வணக்கம். நான் குழம்புலிருந்து வெங்கட்ராம். வெங்கட்ரமன், என்ன புகாருங்கய்யா? ஒன்றும் இல்லை, கவர்மெண்டோட செய்யார் தாலுக்காவுக்கு உட்பட்ட குழம்புந்தல், எங்கள் குழம்புந்தல் பகுதியில் அரசாங்க சொத்து ஒன்று, அரசாங்கத்துடைய சொத்தை வந்து தனிநபர் பேரில் பட்டா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பொது பாதை, அதாவது மக்கள் புழக்கத்தில் உள்ள சுமார் 100 வருஷமா புழக்கத்தில் இருக்கிற பொது சாலையே தனிநபர் பேரில் பட்டா கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஊருக்கு பொதுவான ஒரு கிராமத்தில் பொதுவாக பயன்படுத்தப்பட்ட கோயில் இடத்தையும் சேர்ந்து இது எல்லாமே என்னன்னா எந்த ஆவணமும் இல்லாம பார்க்காம தனிநபர் பேர்ல பட்டா கொடுத்துட்டாங்க. அந்த பட்டா கொடுத்ததுக்கு அப்புறம் நாம போய் அந்த இடத்துல பட்டா கொடுத்தது தெரியாம அப்போதைய ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ராதா செல்வி வந்து ரோடு போட சொல்லி போய் பார்த்தா அந்த நபர் வந்து பிரச்சனை பண்ணி நிறுத்திட்டாரு. அந்த தனிநபர் பேர்ல பட்டா இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறார். அந்த வந்து ரோடு போடக்கூடாது, தடை செய்யணும்னு சொல்லிட்டு வழக்கு போடுறாரு செய்யாருடைய முதன்மை நீதிமன்றத்துல. அந்த வழக்கு வந்து நாம பல்வேறு ஆவணங்களை திரட்டி அவருக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வருவாய்த்துறை கொடுத்த பட்டாவை தவிர வேற எந்த ஆவணத்தையும் நீதிமன்றத்துல தாக்கல் செய்யல. ஆனா நம்ம தரப்புல வந்து பல்வேறு ஆவணங்களை வந்து திரட்டி அந்த வழக்குல சந்திச்சு அதுல வந்து வழக்கு தள்ளுபடி பண்றாங்க. வாதி தரப்புல தள்ளுபடி பண்ணுது, அந்த வழக்கை தள்ளுபடி பண்றாங்க. தள்ளுபடி பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி எடுத்துமே கொடுத்து வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், தாசில்தார் உட்பட மனு கொடுக்குறோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்னடனா அந்த பட்டாவை ரத்து செய்யறதுக்கு எந்த விதத்திலும் முன் வரல. நாங்க வழக்கு நடக்கிறப்ப என்னடனா நான் கொடுத்த மனுல நான் வழக்கு நிலையில் இருக்குது, எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதே வழக்கு நடக்கிறப்போ ஆன்லைன்ல பட்டா ஏற்றிட்டாங்க. அந்த நபர் பேர்ல, அந்த தனிநபர் பேர்ல ஆன்லைன் பட்டா ஏற்றப்படுது. இது சம்பந்தமா கேள்வி வந்து நாம வந்து ஆர்டிஐல கேட்டா இப்ப வழக்கு நிலுவையில் இருக்குது, நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி வந்து எந்த தகவலும் நான் வழங்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா வழக்கு நிலுவையில் இருக்கிறப்ப மட்டும் பட்டா வந்து ஆன்லைன்ல அந்த நபர் பேர்ல ஆன்லைன்ல ஏத்துறாங்க. இது ஏன்னு கேட்டா அதுக்கு பதில் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. நாம தொடர்ந்து ஆர்டிஓ கிட்ட கேட்கிறோம். இப்ப ஒரு புதுசா ஒரு காரணத்தை என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து டிலே பெட்டிஷன் போடுறாரு, அப்பீலுக்கு டிலே பெட்டிஷன் போட்டிருக்காரு. இது எப்படி அவங்களுக்கு தெரியும் என்னன்னு தெரியல, அவங்களுக்கு எந்த நோட்டீஸும் போல. ஆனா என்னடா வழக்கு இப்போ வந்து அப்பீல் போயிருக்குது, நான் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன், திருப்பியும் எங்களை புறக்கணிச்சுட்டு. ஐயா, உங்களுடைய புகாரை வந்து சுருக்கமா தெளிவா சொன்னீங்கன்னா அதுக்கான தீர்வு வழங்குறதுக்கு கொஞ்சம் நல்லா சொல்லிட்டேன். அதான் புகார் வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, பொது பாதை, பொது கோயிலிடம், இது எல்லாமே சேர்த்து ஒரு தனிநபர் பேர்ல பட்டா கொடுத்தார். ராஜேஷ் சார், வருவாய்த்துறை நீங்க எந்த வட்டாட்சியர்? அது செய்யார் வட்டாட்சியர். செய்யார் வட்டாட்சியர். ஆர்டிஓவும் செய்யார் தான். ஆமா, செய்யார் தான். சரி, தாசில்தார் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 தாசில்தார். இல்ல வட்டம் எந்த வட்டம்னு கேக்குறேன். செய்யார் வட்டம். செய்யார் வட்டம். தாசில்தாரும் ஆர்டிஓவும் செய்யாரு. கலெக்டர் வந்து திருவண்ணாமலை இல்லையா? திருவண்ணாமலை. சரி, நீங்க மாவட்ட அளவுல தான் நீங்க உங்களுடைய மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு. மாநில லெவல்ல நீங்க முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு போட்டிருப்பீங்க. போட்டிருக்கோம். அதன் பிறகு வந்து வருவாய் நிர்வாகத்துல வந்து பேரிடர் மேலாண்மை துறை இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து நில நிர்வாக ஆணையாளர், நில நிர்வாக ஆணையாளர் எழிலகம், சேப்பாக்கம், சென்னை 6,05,000. இது மெரினா பீச்சில் உழைப்பாளர் சிலைக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அரசு பில்டிங் பேர் தான் எழிலகம். அதுல 2வது தளத்துல இருக்காரு நில நிர்வாக ஆணையாளர். அவர் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி கேடர்ல இருக்கிறவரு. நீங்க அவரை வந்து நீங்க காலையில 10ல இருந்து 12 வரைக்கும் தினமும் பார்க்கலாம், திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும். நீங்க இவ்வளவு ஆர்வத்தோட முனைப்போட செயல்படுறதுனால நீங்க தயவு செய்து அந்த ஃபைல் கோப்புகளை எடுத்துட்டு வந்து இங்க வந்து அப்பீல் மேல் அப்பீல் போடுங்க. இவங்க வந்து அடிஷனல் ரிப்போர்ட் கேட்டாங்கன்னா அது கலெக்டர் என்கொயரி பண்ணி கொடுக்குற அளவுக்கு கொண்டுட்டு வரலாம். அதே போல வந்து அவங்க கொடுத்த ஆணையம் வந்து ஜட்ஜ்மெண்ட் காப்பியை வந்து நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளருக்கு ஒரு பெட்டிஷன் போடுங்க, ஒரு பிரேயரா. பதிவாளர் சென்னை உயர்நீதிமன்றம், சென்னை 6,104. இப்படி போடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். முயன்றால் முடியாது ஒண்ணும் கிடையாது. ஆனா உங்களுடைய ஒவ்வொரு பணியை வந்து சிறப்பா செஞ்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். புகார் பெட்டிக்கு வந்து பதிவு செஞ்சது நன்றி. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்கும். சொல்லுங்க. என்னன்னா இப்போ அவர் தரப்புல எந்த ஆவணம் கொடுத்து நீங்க பட்டா மாத்துறீங்க, சப்டிவிஷன் பண்றதுக்கான நடைமுறை நிறைய இருக்குது. ஆமா. ஆனா அந்த நடைமுறை என்னன்னு கேட்டா இன்னைக்கு கூட பதில் கொடுக்கல. நேத்து முந்தா நேத்து கூட ஆர்டிஓ போய் சந்திக்கிறோம். ஆர்டிஓ சந்திச்சதுக்கு அப்புறமும் திருப்பி சரியான பதில் கிடைக்கல. ஐயா இதுல இப்ப அந்த பட்டா கொடுத்து அந்த 80 அப்ளிகேஷன் ஒன்னு இருக்கும்ல, 80 ஆர்டர் ஒன்னு இருக்கும்ல, அதை கேட்டு வாங்குனீங்களா? கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஆர்டிஐல கேளுங்க, எல்லாம் அப்பீல் கூட போடலாம். ஆர்டிஐல தான் கேட்டதுக்கு தான் பதில் கொடுக்கல.
என்னன்னா அப்ப இருந்த இதுக்கு என்னடான்னா வழக்கு நிலுவையில் இருக்குன்னு சொல்லி பதில் தள்ளுபடி பண்றாங்க. இப்பவும் கேட்டோம், இப்பவும் கேட்கறோம், கொடுக்க மாட்டாங்க. நேரடியாவே நான் வந்து அந்த வழக்குல நீங்க பட்டாவுடைய அந்த ஏடி ஆர்டர் கேட்டு ஏதாவது ஏதாவது போட்டீங்களா டாக்குமெண்ட்ரா? புரியல இல்ல, நீங்க அந்த கேஸ் நிலுவையில் இருக்கும் பொழுது இப்ப அவங்க அப்பீல் போயிருக்கீங்கன்னு சொல்றீங்க, அது லிமிடேஷன்ல அதை உள்ள அலோவ் பண்றாங்களா இல்லையான்றது அப்புறம் பார்ப்போம். ஒருவேளை அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க அந்த ஏடி ஆர்டரை வந்து அந்த பட்டா வந்து வாங்கினதுக்கு என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஐஏ போட்டு அதுல ஆர்குமெண்ட் பண்ணி அதில் வாங்கலாம். சரிங்களா? அது மூலமா அவங்க கோர்ட் உங்களுக்கு வாங்கி கொடுக்கும். இல்ல, அவங்க தரப்புல 3 ஆவணம், ஒரு 2 ஆவணம் தான் கொடுத்துருந்தாங்க. என் தரப்புல தான் நான் கிட்டத்தட்ட 14 ஆவணங்கள் என் தரப்புல தான் போட்டேன். புரியுது. அவர் தரப்புல ஒண்ணுதான். அதே மாதிரி இப்போ பட்டா இன்னும் நீங்க சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு நான் ஒரு தெளிவு கொடுக்குறேன். பட்டா ஆன்லைன்ல ஏத்திருக்காங்கன்னு சொல்றீங்க. பட்டா வந்து இப்ப எல்லாமே ஆன்லைன் பட்டாவா மாறிடுச்சு. சோ ஒரு பட்டா கொடுத்துட்டாவே அது ஆன்லைன்ல தான் இருக்கும். அந்த பட்டாவை குவாஷ் பண்ணா மட்டும் தான் அது ஆன்லைன்ல இருந்து போகும். சரிங்களா? அது ஆன்லைன்ல இருக்கிறதுனாலலாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது ஃப்ரீயா விட்டுருங்க. சரிங்களா? தோழர் வெங்கட்ராமன், நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கொஞ்சம் பிரீஃபா உங்களாண்ட பேசுறோம். நல்லது, மகிழ்ச்சி. ஓகேங்க, நிகழ்ச்சிக்கு அழைத்தமை நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி சார் கடிதம் ஒன்று வந்திருக்கு, கடிதம் மூலமாக நிகழ்ச்சி தொடங்கிடலாம். கணேசன் அனுப்பியிருக்காரு. எங்கன்னா சித்தக்கண்ணி சுப்பிரமணியம் அஞ்சல், அறந்தாங்கி தாலுகா, புதுக்கோட்டையிலிருந்து. அவரோட கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலவச விவசாய மின் இணைப்பு கோருதல் தொடர்பாக மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நலம் உடனடி இலவச மின் இணைப்புடன் விவசாய பம்பு செட் அமைத்து தரும் திட்டம். அது என்ன ஒரு கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, நான் மேற்கண்ட டாப் செட் கோ திட்டத்தில் வாயிலாக 3/8/2018 ஆண்டில் விண்ணப்பித்து 11/3/2020 ஆண்டில் 1 லட்சம் கடன் பெற்று ஆழ்துளை கிணறு அமைத்துள்ளேன். அதற்கு உண்டாகிய மானியம் தொகையான 50,000 ரூபாய் 21/7/2003 பெற்றுள்ளேன். எனவே 2022 ஆண்டு ஏப்ரல் 22 T1 157 சுப்பிரமணியபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் முழு கடன் 1 லட்சம் தொகையினை செலுத்தி எனது பத்திரத்தை மீட்டுள்ளேன். எனவே எனக்கு கிடைக்க வேண்டிய இலவச மின் இணைப்பை புல எண் 10-8 உடன் கிடைத்திட வழிவகை செய்திட வேண்டும் இன்னும் கோரிக்கை வச்சிருக்காரு சார். இவர் வந்து ஏற்கனவே வந்து அந்த சப்சிடி வந்து 50,000 தான் வாங்கியிருக்காரு. ஆமாம் சார். அதன் பிறகு அவருக்கு இன்னும் மின் இணைப்பு கொடுக்கல. அந்த திட்டத்தில் வந்து என்னன்னு கேட்டால் சீனியாரிட்டி பிரகாரம் கொடுப்பாங்க. ஓகே சார். இது வந்து பிற்படுத்தப்பட்ட மிகவும் சீர்மரபினருக்கான திட்டத்துக்கு வரவங்க இவங்க. இதே வந்து பழங்குடியின விளிம்பு நிலை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து தாட்கோன்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அதுலேயும் இதே போல் வந்து இலவச விவசாய மின் இணைப்பு தராங்க. அவருடைய கடிதத்தை பார்த்துட்டு அவர் ஏற்கனவே தொலைபேசிலையும் வந்திருக்காரு. அதனால அவர் பேசிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரோட பேசிட்டு அது நடவடிக்கை எடுக்கும். மற்றொரு கடிதம் சார், மருதாச்சலம் வீரபாண்டி திருப்பூர் தெற்கு வட்டம். அவரோட கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் சட்ட விதியின்படி எனது சாலை பணியாளர் பணி ராஜ்நியூஸ் புகார் பெட்டி மூலமாக பெற்றுத்தர கோரும் மனு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் நெடுஞ்சாலைத்துறையின் கோவை உட்கோட்டம் திருப்பூர் உட்கோட்டத்தில் கடந்த 24/8/1998 பணி நியமனம் செய்யப்பட்டு பணி வரன்முறை செய்யப்பட்டு தொடர்ந்து நல்ல முறையில் பணிபுரிந்து வந்தேன். இந்த நிலையில் என் மீது போலி சான்று கொடுத்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு கடந்த 1999 ஆண்டு குறிப்பாணை வழங்கப்பட்டது. கல்வி சான்றிதழ் மற்றும் மாறுதல் சான்றிதழ் தொலைந்திருப்பின் தாங்கள் கல்வி பயின்ற பள்ளியில் தலைமை ஆசிரியமிருந்து பெற்று வருமாறு குறிப்பாணை வழங்கப்பட்டது. நான் கல்வித்துறையிடம் கோரும் பொது பள்ளியில் கல்வி சான்றிதழ் முதலில் முகநாள் பெற்றுள்ளேன். மாற்று சான்றிதழ் வழங்க இயலாது என்று தெரிவித்து விட்டார்கள் தலைமை ஆசிரியர் அவர்கள். நெடுஞ்சாலைத்துறை மூலமாக கல்வி சான்று நகல் கோரினால் அலுவலக சட்ட விதிகளின்படி முறைப்படி அனுப்பப்படும் என்று தெரிவித்து விட்டார்கள். ஆகையால் நான் போலி சான்று என்று என் மீது நடவடிக்கை மேற்கொண்டனர். குறிப்பாடை நகல் இத்துடன் இணைத்துள்ளேன். தொலைபேசி என்ன இருக்குங்களா? கொடுத்துருக்காங்க. அது ஐவேஸில் வந்து எப்பயுமே கவர்மெண்ட்டுடைய நார்ம்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு அரசு பணியாளர் வந்து ஜாயின் பண்ணிட்டாருன்னா, ஜாயின் பண்ண பிறகு அவர் கொடுத்துருக்க ஆவணங்கள் அத்தனையும் வந்து உண்மைத்தன்மை ஆய்வு செய்வதற்கு அவங்க அனுப்புவாங்க. அந்த சம்மந்தப்பட்ட கல்வி நிலையங்கத்துக்கு அனுப்புவாங்க. அந்த உண்மைத்தன்மை இங்கே தான் படித்தார், இந்த சர்டிஃபிகேட் நாங்கள் தான் கொடுத்தது, அவங்க என்ன பண்ணுவாங்க, கன்சல்ட் அத்தாரிட்டி ரூலிங்கில் யார் இருக்காங்களோ அட்டஸ்ட் பண்ணி அனுப்புவாங்க. இது மாதிரி இவருக்கு அனுப்பியிருப்பாங்க. அப்போ அந்த உண்மைத்தன்மை என்பது அப்பயே தெரிஞ்சிருக்கும். அப்போ அப்படி இருக்கிறப்ப வந்து இவர் வந்து போலியான சர்டிஃபிகேட் கொடுத்தாருன்னு சொன்னால் இவர் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. அப்ப எங்க ஜிக்ஜாக் ஆயிருக்கு. அவர் என்ன சொல்லிருக்காரு, நான் படிச்சிருக்கேன், அதுக்கான சான்றிதழ் மிஸ் ஆயிடுச்சு, படிச்ச பள்ளியில கேட்டா வந்து கொடுக்க முடியல. அந்த தலைமை ஆசிரியர் சொன்னது தவறான ஒரு கைடன்ஸ். அப்படி சொல்றதுக்கு அவர் ரைட்ஸ் இல்லை. ஏன்னு கேட்டா எந்த ஒரு மாணவனும் நான் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்ன ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சேன்னு சொன்னா, இப்போ நான் போய் அங்கே டிசி நகல் கேட்டால் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அது வந்து கொஞ்சம் காலதாமதுக்கான கட்டணத்தை செலுத்த சொல்லுவாங்க. அது கட்டணத்தை வந்து கன்சர்ன் மாவட்ட கல்வி அலுவலர் மூலமாக அது செலான் போட்டு கட்டிட்டுனா அவர் வந்து கடமைப்பட்டிருக்கார்.
அதனால வந்து அந்த மனுவை நம்ம ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தோழரானே பேசிட்டு நம்ம கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கலாம். ஓகே சார், தொடர்ந்து ரிட் பெட்டிஷனும் இதில் வந்து ஃபைல் பண்ணலாம். ஏன்னா சர்வீஸ் மேட்டர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வேலை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ரிட் பெட்டிஷனாக ஃபைல் பண்ணோம்னா நெடுஞ்சாலைத்துறை ரெஸ்பாண்டரை சேர்த்து ஸோ இதுக்கான விசாரணை நடைபெற்று உடனே தீர்வு கொடுப்பாங்க. ஓகே சார், நன்றி சார். வணக்கம், ராஜ்நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பெயர் சொல்லுங்க. ஹரிகிருஷ்ணனுங்க. எந்த மாவட்டம்? செங்கல்பட்டு மாவட்டம். என்ன புகாருங்கய்யா? வீட்டு மனப்பட்ட ஐயா, எனக்கு வீடு சுனாமி வீடு கொடுத்துருக்கு. சரிங்கய்யா. ஏற்கனவே பழைய பட்டா ஒன்று அரசு ஸ்கெட்சிலே யாராவது ஒரு டெம்பரவரி பட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க எங்க அப்பா பேர்ல. சரிங்கய்யா. ஆனா நான் வீடு கட்டி ஒரு 20 வருஷமா இருக்கு. எங்க அப்பா செத்துட்டாங்க. என் கூட பிறந்தவங்க 3 பேர் அண்ணன் தம்பிங்க. சரிங்கய்யா. பெரியவர் தனியா போயிட்டாரு. எங்க அண்ணனா இன்னொரு அண்ணனும் நானும் மட்டும். ஐயா, உங்களுடைய புகாரை வந்து தெளிவா சுருக்கமா சொல்லிட்டீங்கன்னா அதுக்கான தீர்வுக்கான வழிகளை நாங்க சொல்ல முடியும். ஐயா, என் பேர்ல பட்டா மாறி வரணும் ஐயா. எனக்கு அவங்க அப்பா பேர்ல இருக்கிற பட்டா என் பேர்ல மாற்றி வரணும். நாங்க 3 பேர் அண்ணன் தம்பி. நான் மட்டும்தான் வீடு கட்டின்னு இருக்கேன். ஓகே, உங்களுக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய சமூக ஆர்வலர் வழங்குவார். எந்த தாலுக்காங்க தோழர் ஹரிகிருஷ்ணன்? நான் செய்யூர் தாலுக்கா ஐயா. செய்யூர் தாலுக்காவா? சரி, நீங்க 3 பேர் அண்ணன் தம்பி. நீங்க அப்படி பட்டா கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து கூட்டு பட்டாவா தான் கிடைக்கும். கூட்டு பட்டா இல்ல ஐயா, எனக்கு நான் மட்டும்தான் என் வீடு கட்டியிருக்கேன். எங்க அண்ணன் தனியா வீடு கட்டினாரு, தனி இடம் வாங்கி. சரி, பெரியவர் இல்ல இப்ப அப்பா பேர்ல இருக்கிறதுனால அப்பா இருக்காரா? அப்பா இறந்துட்டாரு ஐயா. அது வந்து வாரிசு சர்டிபிகேட் வாங்கியிருக்கீங்களா? வாரிசு சர்டிபிகேட்லாம் இல்ல ஐயா, பழைய அவர் ரொம்ப நாள் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஏன்னு கேட்டா நீங்க அரசாங்கத்தினுடைய இது வந்து அப்பா பேர்ல இருக்குதுன்னு சொன்னா பிள்ளைங்க எத்தனை பேர், அது பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் அத்தனை பேரும் வாரிசு சர்டிபிகேட் வாங்கி உங்க பேர்ல மட்டும் ஹரிகிருஷ்ணன் பேர்ல கொடுக்கணும்னா அவங்க என்ஓசி கொடுக்கணும், தடையின்மை சான்று கொடுக்கணும். எங்க அண்ணன் பேர்லயும் அவங்க 3 பேர் மேலயும் பட்டா வந்தது ஐயா. இல்ல நான் சொல்றது உள்வாங்கிக்க தோழர். நான் என்ன சொல்றேன்னா அப்பா பேர்ல இருக்குது உங்க பேர்ல கொண்டு வரணும்னு சொன்னா மற்ற வாரிசுதாரர்கள் அக்கா தங்கச்சி தம்பி அண்ணன் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு வந்து 200 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல பாண்டு பேப்பர்ல இது மாதிரி எங்க அப்பா பேர்ல இருக்கிறது எங்களுக்கு தனித்தனி பட்டா இருக்கிறதுனால என்னுடைய சகோதரர் ஹரிகிருஷ்ணனுக்கு எங்க அப்பா பேர்ல இருக்கக்கூடிய பட்டாவை அவர் பேருக்கு மாறுதல் பண்ணி கொடுக்குறது எந்த விதமான தடையும் கிடையாது, ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டைப்டு பேப்பர்ல அட்டஸ்டேட் நோட்டரி பப்ளிக்காண்ட வாங்கி கொடுக்கணும். அதை வச்சு நீங்க செய்யூர் தாசில்தாருக்கோ இல்ல மதுராந்தகம் ஆர்டிஓவுக்கோ இல்லைன்னா செங்கல்பட்டு கலெக்டருக்கோ நீங்க கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்க இதுல வந்து ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா அதுக்கு அடுத்த நிகழ்ச்சிக்கு நீங்க புகார் பதிவு பண்ணலாம். இன்னொரு பிரச்சனை ஐயா, வீடே இல்ல அவருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க ஐயா. நான் என்ன சொல்றேன்னா நம்ம பிரச்சனையை மட்டும் தான் பார்க்கணும், அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு நம்ம அதுக்கு போக கூடாது. சரியா? நான் வீடு கட்டிக்கிற இடத்துக்கு அவருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க ஐயான்றேன். ஓ, அது தப்பு. அது மாதிரி இது பண்ணி தான் நீங்க அனுபவம் பார்த்து நீங்க ஏற்கனவே அது வந்து நீங்க ஹவுஸ் டாக்ஸ் போட்டிருக்கீங்களா? வீட்டு வரி ரசீதி? வீட்டு வரி ரசீதி போட்டு வீடு வரி கட்டிக்கின்னு வரேன். கரண்ட் பில் உங்க பேர்ல தானே இருக்கு? கவர்மெண்ட் அரசாங்கம் சுனாமி வீடும் கொடுத்துருக்காங்க ஐயா. அதான் கரண்ட் பில் உங்க பேர்ல வருதா யார் பேர்ல வருது? என் பேர்ல வருது. அப்ப இது ரெண்டுமே ஆதாரம் போதும். நீங்க ஆர்டிஓ மதுராந்தகத்துல இருக்காங்க ரம்யான்னு ஒரு மேடம், அவங்களாண்ட போய் திங்கக்கிழமை மனு கொடுங்க. சரிங்க ஐயா. அவங்க கூப்பிட்டு 2 பேருடைய ஆவணத்தையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணுவாங்க. அங்கேயே ஆர்டிஓ கோர்ட் இருக்கு, கோர்ட்லயும் வந்து வழக்கா பதிவு பண்ணுவாங்க. சரிங்க ஐயா. வர திங்கக்கிழமை போவாதீங்க, அடுத்த திங்கக்கிழமை போங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி. நிகழ்ச்சி காலத்துக்கு நன்றிங்க ஐயா. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்கு சார். இப்போ வந்து நம்ம இந்த கடிதங்கள்லாம் பார்த்தோம், இலவச மின் இணைப்பு எல்லாமே. இப்போ இதுக்கு மேலே கோடை காலம் ஆரம்பிக்க போகிறதுனால வந்து நிறைய மின் பற்றாக்குறை இருக்கும். ஆனால் அரசு சார்பு வந்து நாங்கள் தனியார்லேருந்து நாங்கள் மின்சாரம் வாங்கி நாங்கள் மின் பற்றாக்குறை இல்லாமல் நாங்கள் செயல்படுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலிமா விவசாயிகளுக்கு சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் என்னங்கய்யா? நிறைய சிக்கல் இருக்குங்க. காரணம்னு கேட்டிங்கன்னா இது வந்து விவசாய மின் இணைப்பு எல்லாமே இலவசமான மின் இணைப்பு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கிராமத்தில் எப்போ கரண்ட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க எப்போ விடுவாங்கன்னு தெரியாது. நகரங்களில் வந்து தொடர்ந்து புகார்கள் போயிருக்கனால அந்த மாதிரி நடவடிக்கை மின் பற்றாக்குறை மேக்சிமம் ஏற்படாது. ஆனால் கிராமங்களில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை நகரத்திலே ஏற்படுது. சென்னையில் நான் வசிக்கக்கூடிய பகுதி சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டையில் வந்து ஏறக்குறைய ஒரு 150 குடிசை பகுதிகள் இருக்குது. 150 குடிசை பகுதியில் எப்போ கரண்ட் போகுது எப்போ வருதுன்னு தெரியாது. ஆனால் சைதாப்பேட்டையில் தாடந்தர் நகர்ன்ற பகுதி இருக்குது. வானுயர்ந்த கட்டிடங்கள் எல்லாம் அரசு ஊழியருக்கான கட்டிடங்கள். அது அங்கே வந்து ரவுண்ட் த கிளாக் வந்து கரண்ட்டும் ஸ்டாப் ஆகுறது இல்லை, வாட்டரும் சப்ளையும் நிற்கிறது இல்லை.
அது இரண்டுமே மட்டும் இல்லையா? வந்து எதிர்ப்புறம் உள்ளது. ஆமா, அப்ப காரணம் என்னன்னு கேட்டா அங்க வந்து அதிகார வர்க்கம் இருக்கிறது, ஆட்சியாளர்கள் இருக்காங்க, எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய சேர்மனுடைய பிஏ இருப்பாரு. ஆனா அவர்களுக்கான சம்பளம் கொடுப்போம் எல்லாமே இந்த பக்கம் எல்லாம் தான் இங்க சார் இருந்தா இருக்காரு. அவரும் கன்சியூமர் தான், நானும் கன்சியூமர் தானே ஐயா. நான் குடிசையில இல்ல, இவங்க வாழ்ந்தாலும் வாங்குற சம்பளமே வந்து இவங்களுடைய வரிப்பணத்துல இருந்தானே வருது. அதுதானே மறந்துடுறாங்க. அப்ப நானும் வந்து குடிசை பகுதியில் இருக்கிறவன், நான் சேரியில இருந்தாலும் நானும் கன்சியூமர் தான். எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு அவங்க வானுயர்ந்த கட்டணத்தினால அவங்களும் கன்சியூமர் தான். அப்படி இருக்கிறப்போ ஒரு கண்ணில் சுண்ணாம்போ ஒரு கண்ணில் வெண்ணெயை வைக்கிற நிலை தான் இருக்கு. இதை வந்து இந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கண்காணிக்க வேண்டும். சட்டமன்ற பேரவை நடந்துட்டு இருக்கு. அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி ஒவ்வொரு கேள்விகள் போயிட்டு இருக்கு, ஒவ்வொரு துறை வாரியா. எல்லாம் அங்கே சொல்றதுலாம் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, ஆனால் செயல்படுத்த மாட்டாங்களே. அதனால விவசாயிகளுக்கு வந்து அந்த ஷிஃப்ட் கணக்கில் விடுவாங்க. 1 மணிக்கு ஒரு ஷிஃப்ட், 10 மணிக்கு ஒரு ஷிஃப்ட். தூக்கத்தை இழந்து விவசாயிகள் எல்லாம் எப்படா வரும், வந்த ஒரு 2 மணி நேரத்தில் தண்ணி இறச்சிட மாட்டோம், காஞ்சிருமானு அப்படி போயிட்டு இருக்காங்க. அதனால எத்தனையோ பாம்பு கடிச்சு இறந்த விவசாயம்லாம் இருக்காங்க. அப்போ இது வந்து தாயுள்ளத்தோடு தமிழ்நாடு அரசாங்கம் டான்ஜெட்கோ மூலமாக வந்து விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தோழர் தமிழ்ச்செல்வன் வந்து சொல்கிறார், நாகப்பட்டினத்துலேருந்து ஒவ்வொரு முறையும் வந்து அதெல்லாம் வலி. அவங்களாம் வந்து களத்தில் இருக்காங்க. களத்தில் இருக்கிறவங்கள சொல்கிறத வந்து கேட்கணும். அதுக்கு தானே மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து திங்கட்கிழமை தோறும் பொதுமக்கள் குறை கேட்கிறாரு, விவசாயிகள் குறை கேட்கிறாரு, உடல் உணர்வு, அதையெல்லாம் கன்சிடர் பண்ணணும். அதெல்லாம் அரசாங்கத்துக்கு கொண்டு போய் ஆட்சியாளர்கள் நிறுத்தி அதை வந்து செயல்படுத்தணும். அப்படி இருந்தால் தான் வந்து ஆட்சியாளருக்கும் அரசாங்கத்துக்கும் நல்ல பேர். ஓகே சார், இல்லைன்னா 2020 கேள்விக்குறி ஆயிடும். அழைப்பாளரை பார்ப்போம். வணக்கம், ராஜ்நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க ஐயா. என் பேர் முருகனுங்கய்யா. எந்த மாவட்டங்க ஐயா? திண்டுக்கல் மாவட்டம் நலக்கோட்டை தாலுகையில இருந்து பேசுறேங்கய்யா. என்ன புகாருங்க ஐயா? ஐயா, பெரியகுளத்தில் இருக்கிற சொத்து என் தங்கச்சியுடைய சொத்து. சரிங்க ஐயா. ஐயா, அந்த பட்டா கொடுக்குறப்போ குறையாத அளவு எல்லாம் போட்டுடுறாங்க. சரிங்க, இது குறித்து வேற எங்க புகார் கொடுத்துருக்கீங்களா? ஆமாங்கய்யா. அது வந்து சொத்து வந்து இன்னொருத்தர் பேர்ல வந்து ஒரு 42 சதுர மீட்டர் பட்டாவில் கொடுத்துருந்தாங்கய்யா. சரிங்க ஐயா. அந்த பட்டாவில் அவருடைய ஒய்ஃபுக்கு கொஞ்சம் 20 சதுர மீட்டர் எழுதி கொடுத்துட்டாருங்கய்யா. சரிங்க ஐயா. பாக்கி அவருடைய தம்பிக்கு ஒரு 20 பாக்கி உள்ள இடத்த பூரா, காலி இடத்த பூரா எழுதி கொடுத்துட்டாருயா 231 சதுர அடிக்கு. ஓகேங்க ஐயா. பாக்கி அவரு பட்டா வந்து நாங்க கேட்கிறப்ப எங்க அளவை காட்டிலையும் குறைச்சு, பத்திரத்தை காட்டிலையும் அளவு குறைச்சு போட்டுட்டு, ஆனா பட்டா அவர் பேர்ல எந்த இதுவுமே இல்லை. ஆனா அவருக்கு பேர் திரும்பவும் அவர் பேர்லயே பட்டா ஏறுது. ஓகேங்க ஐயா, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். சார், இந்த பட்டா சம்பந்தமா ஏதாவது ஆர்டிஓ கிட்ட கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? ஆமாங்க சார். விசாரணை போயிட்டு இருக்கா? நேர்ல வந்து அளந்தெல்லாம் பார்த்தாங்களா? அளந்து பார்த்துட்டு அதோட அறிக்கை நகல் கூட கேட்டு பார்த்துட்டேன் சார். 4-5 மாசமும் கேட்டு பார்த்து கொடுக்கவே மாட்டேங்குது. சரிங்க, இப்போ பொசிஷன் உங்ககிட்ட இருக்கா? இடத்தோட பொசிஷன் உங்ககிட்ட இருக்கா? இடத்தோட பொசிஷன் அங்கதான் சார் குடியிருக்கிறோம் எல்லாமே. சரி, பொசிஷன் அப்போ உங்ககிட்ட தான் இருக்கு? எங்கிட்ட தான் சார் இருக்குது. ஆனா பட்டால மட்டும் நிலம் கம்மியா கொடுத்துருக்காங்க, இடம் வந்து குறையா கொடுத்துருக்காங்க சார். அந்த குறையா கொடுக்கறதுக்கு தான் கோட்டாட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன் சார். சரிங்க சார். சார், மனு கொடுத்துருக்கீங்க. இதுல வந்து இப்போ இதுல டிரான்சாக்ஷன் நடந்தது சொல்றீங்கல்ல, இடத்தெல்லாம் வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இடம்லாம் விக்கல சார், தானமா தான் கொடுத்துருக்காரு அவர் வந்து. சார், இல்ல தானமா கொடுத்தாலும் ஒரு கிரயமா கொடுத்தாலுமே அது வந்து இடம் கைமாறி போனதா தான் அர்த்தம். சரிங்களா? ஆமா சார். ஆனா அந்த ஒய்ஃபு பேர்ல வந்து பட்டா ஏறல சார். சரிங்க. ரெண்டாவது அவர் தம்பி பேர்ல எழுதினாருல சார். நீங்க இல்ல, எனக்கு கொஞ்சம் நீங்க சொல்ல கொஞ்சம் தெளிவு இருக்கு, கொஞ்சம் தெளிவு இல்ல. சரி, நீங்க இந்த பட்டால இந்த மாதிரி விஷயம் இருக்குல்ல, நீங்க என்ன பண்றீங்க, ஆர்டிஓ விசாரணை ஒரு பக்கம் நடக்கட்டும், மேலும் இதுல வந்து வேற எந்த ஒரு தானமோ செட்டில்மெண்ட்டோ இல்ல வந்து கொடையோ இல்லை எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு தடைமனு ஒன்று ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கொடுங்க முதல்ல. இந்த பட்டா சம்பந்தமான இந்த விசாரணையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால வந்து இந்த பட்டா சம்பந்தமான எந்த ஒரு ஆவண நடவடிக்கையும் எதுவும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடைமனு ஒன்று கொடுத்து வைங்க. சரிங்களா? இன்னொன்று, அந்த அந்த அவங்க எல்லாரும் ரெஸ்பாண்டடாக சேர்த்து, எதிர்மனுதாரராக சேர்த்து நீங்கள் ஒரு சூட் ஒன்று ஃபைல் பண்ணுங்க, இந்த பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லி. சரிங்க சார். சரிங்களா? கூட அந்த சேல் டீடையும் போட்டுக்கோங்க. சேல் டீடா, தான செட்டில்மெண்ட்டோ என்னவோ இதெல்லாமே கேன்சல் பண்ண சொல்லி நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுங்க கேஸ். சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நாங்கள் கோட்டாட்சியர்கிட்ட போட்டுக்கோண்ணா சார். அது பெண்டிங்கில் தான் சார் இருக்குது. அவங்களால வந்து பட்டா சம்மந்தமான விஷயத்தை தான் பண்ண முடியுமே தவிர இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான அந்த டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ணணும்னா அது கோர்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது. நீங்கள் நீதிமன்றம் தான் போகணும். அப்படிங்களா சார்? ஆமாம். சரிங்க சார். சரி, நன்றி சார். ஓகே, நிகழ்ச்சி சொல்லுங்க. மேற்கொண்டும் அவர் 4 மால் கொடுத்துருக்காருல சார், நம்மளுக்கு எழுதி கொடுத்துருக்காருல. சொல்லுங்க.
யூடிஆர் வரைபடத்துல வந்து 51 சதுர மீட்டர் இருக்கு சார் மொத்த அளவுக்கு 2 பேர்த்துக்கும் சேர்த்தே தான். சரிங்க. ஆனா நம்ம அவங்க அந்த ஓய்வுக்கு எழுதி கொடுத்தது போக பாக்கி உள்ள இடத்த பூரா நம்மளுக்கு தான் 4 மால் கொடுத்துருக்காரு அதிகமா. சரிங்க. ஆனா நான் பட்டாவில் இருக்கிறது 42 சதுர மீட்டர் தான். அந்த அளவுக்கு தான் நாங்க வீடு கட்டி இருக்கிறோம். எனக்கு புரியுது சார். அது என்கொயரி முடிஞ்சு இறுதி அறிக்கை தான் வந்துச்சுன்னு சொல்றீங்க. ஆனா இன்னும் படிக்கலையா? அதில் படிச்சு பார்த்தா தான் தெரியும் அது என்ன கொடுக்குறாங்கன்ட்டு. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் காத்துட்டு தான் ஆகணும். இல்ல அதுக்கு நீங்க ஏடி சர்வே கொடுங்க ஐயா. உதவி இயக்குனர் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை திண்டுக்கல் கலெக்டர் ஆபீஸ் அளந்துட்டு இருக்காங்க சார். ஆனா இன்னும் ரிப்போர்ட்டே வரல. ரிப்போர்ட் வந்தா தான் தெரியும் நமக்கு நெகட்டிவ் வந்திருக்கா கொடுக்க பாசிட்டிவ் மாட்டான் சார். நான் ஏடி சர்வேத்துல இருந்து கீழே இருந்து மேலவங்க தகவல் உரிமை சட்டத்துல கூட கேட்டேன் சார். அந்த வரைபடத்துல இருந்து அவரோட அறிக்கை நகலும் கேட்ட தரவே சார். அப்படி இல்லைன்னா நீங்க நீதிமன்றம் போங்க சார். நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா அட்வொகேட் கமிஷன் கூட வைப்பாங்க. அவங்க மூலமா கூட நீங்க அளந்து பாத்துக்கலாம். சரிங்களா? சரிங்க சார். நன்றி. சரிங்க. ஓகேங்க. நிகழ்ச்சி காலத்தமை நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். சீனிவாசன் சார், உங்களுக்கு குடும்ப வன்முறை சட்டம் அது குறித்து தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா நிறைய கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விவாகரத்து தான் வந்து அதிகமாக இருக்குது, பேசு பொருளாகிட்டே இருக்குது. இல்லை, குடும்ப வன்முறை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள் கொடுமைகள் மனதாலும் சரி உடலாலும் சரி பாதிக்கப்படும் பொழுது அவங்க எங்கே போய் முறையிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த குடும்ப வன்முறை சட்டம் 2005. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையில் நீங்கள் முறையிடலாம். ஒன்று வந்து சமூக பாதுகாப்புத்துறை ஒரு மாவட்டத்திலும் இருக்குது. அங்கே இருக்கிற பிஓ ஆஃபீஸர் முன்னாடி பாதுகாப்பு அலுவலர் முன்னாடி நீங்கள் வந்து மனு தாக்கல் செய்யலாம். செஞ்சிங்கன்னா 60 நாட்குள்ளே உங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும். உங்களால் வழக்கறிஞர் உதவியோடு நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியே நீங்கள் போகலாம். அருகாமையில் இருக்க மேஜிஸ்ட்ரேட்லேயே நீங்கள் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ரைஸ் பண்ணலாம். ஓகே, இது 2மே பண்ணலாம். உங்களை அங்கே விசாரித்து அது எல்லாமே பண்ணலாம். இன்னொன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு அது கேட்குறது எல்லாமே கேட்கலாம். பொதுவாக வந்து எம்சி கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுவோம். விவாகரத்து நடந்துருக்குதோ இல்லையோ நீங்கள் எம்சி கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதில் வந்து மெயின்டெனன்ஸ் கேட்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே இப்போது நீதிமன்றம் போக முடியாது, என்னால் பணம் செலவு பண்ண முடியாது அப்படின்றவங்க உடனடியாக நீங்கள் தாராளமாக இந்த பிஓ ஆஃபீஸர் முன்னாடியே நீங்கள் பண்ணலாம். அங்கே உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் உள்ளிட்ட எல்லாமே செய்யப்படும். இன்னொன்று, நீங்கள் விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்ப நல இந்த சட்டத்தின் மூலமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்காதுன்ற ஒரு போலியான ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. விவாகரத்து வழக்கு தனி, இது தனி. நீங்கள் அங்கே எம்சிஏ போட்டிருந்தாலும் கூட இங்கே நீங்கள் பாதிக்கப்பட்டதுக்கு நீங்கள் பண்ணலாம். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு கிரிமினல் வழக்கு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது சிவில் சம்பந்தம் சார்ந்த ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நேரடியாகவே நம்ம நடக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது வந்து பெண்களுக்கான ஒரு விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் கணவன் மீதோ இல்லை வந்து மாமியார் மருமக இல்லை இது மாதிரி இது மாதிரி தான் நினைக்கிறாங்களே தவிர, ஆனால் ஒரு பெண் இன்னொரு பெண் மேலேயுமே கொடுக்கலாம். இது சட்டத்தில் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு வயதிலிருந்து ஒரு பெண் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் வந்து நான் திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்பொழுது அவங்கள வந்து கண்டிக்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கும்பொழுது அந்த பெண் எங்கே போய் முறையிடுவா அப்படின்பொழுது, நீங்கள் அந்த பெண் ஒருவேளை நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு காதலனை வந்து நீங்கள் காதலிக்க முடியல, இல்லை நீங்கள் நினைச்ச ஒரு வேலைக்கு போக முடியல, நீங்கள் வந்து டிஎன்பிசி எழுதி நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசு துறை ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீ பண்ணக்கூடாது, நீ இந்த வயசு போதும், நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் உனக்குன்னு உங்க அம்மா அவங்கள வந்து ஒரு கண்டிக்கிறாங்க. நீங்க தாராளமா நீங்க இந்த டிவிசில நீங்க தொடர்ந்து பேசலாம் சார். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பெயர் சொல்லுங்க. சார், என் பேர் செல்வம், சென்னையிலேருந்து பேசுறேன். என்ன புகாருங்கய்யா? ஐயா, நான் வந்து கீழமை நீதிமன்றத்தில் என்னோட இடம் ஆக்குபேட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கேஸ் போட்டிருந்தேன். சரிங்க ஐயா. அதுல வந்து ஒரு இடைக்கால ஆர்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. சரிங்க, சொல்லுங்க. அது இந்த இடைக்கால ஆர்டர் வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்குன்னு அவங்க ஹைகோர்ட்ல வந்து அது அப்பீல் பண்ணாங்க. சரிங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் ஸ்டேஜ்லயே நிக்குது 2-3 வருஷமா. அது எடுக்கவும் ஃபர்ஸ்ட் டே ஒரு டேட் போட்டு கேஸ் வந்தது. அந்த அன்னைக்கு அட்மிஷன் பண்ணாங்க. அதோட அப்படியே நிக்குது. அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் கீழ்மை நீதிமன்றம் கேஸ் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்ப நாங்களும் மனு கொடுத்துட்டே இருக்கோம். அங்க ஸ்டே வாங்கினதுனால இந்த வழக்கு வந்து நிலுவையிலே இருக்கு இன்னும். ஆமாய்யா, கீழ்மை நீதிமன்றத்துல. ஆமா சார், நீங்க வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல எந்த வழக்கு பாக்குறீங்களோ அவர்கிட்ட பேசி அதை திரும்ப லிஸ்ட்ல கொண்டு வர சொல்லுங்க அந்த வழக்கை. ஆமா சார், பல வழக்குகள் இந்த மாதிரி வந்து டேட்டை மென்ஷன் பண்ணாமையே ஒரு வாய்தா போட்டுருவாங்க. 2 வீக்ஸ்னு போடுவாங்க, 3 வீக்ஸ் போடுவாங்க, இல்லை போடாமே கூட விடுவாங்க. அந்த 3 வீக்ஸும் கூட போடாமல் விட்டுருப்பாங்க, ஸ்டே மட்டும் கொடுத்துட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது. நீங்கள் தான் வந்து உங்கள் வழக்கறிஞர் மூலமாக அந்த லிஸ்ட்டில் கொண்டு வர சொல்லி திரும்ப லிஸ்ட்டில் கொண்டு வந்து தான் நீங்கள் அந்த ஸ்டேவை உடைக்கிறதோ இல்லை வந்து வழக்கை நடத்துறதோ மற்றதெல்லாம் நீங்கள் செய்ய முடியும்.
சரிங்களா? சார், ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து மனு கொடுத்து அவங்க 30 நாளுக்குள்ள எடுக்கலன்னா நம்ம மேல்முறையீடு அந்த மாதிரி போயிட்டு அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க சொல்றோம். அப்போ ஒரு டேட் கூட போடாம 2 வருஷமா இல்ல சார், நீங்க என்ன பண்ணணும்னா உங்களை நான் சொல்றேன், காலையில வந்து அந்த நீங்க குறிப்பிட்ட அந்த நீதிமன்றம் இருக்குன்னு வைங்களேன், அந்த நீதிமன்றத்தில் வந்து காலையில ஒரு லிஸ்ட் பண்ண சொல்லி ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. ஜட்ஜு முன்னாடி நீங்க சொல்லணும், இந்த வழக்குடைய தீவிரத்தை நீங்க சொல்லணும். இந்த கீழமை நீதிமன்றத்தில் நடக்கிற இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால எனக்கு இவ்வளோ லாஸ் இருக்கு, அதனால இந்த வழக்கை நீங்க வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்க வழக்கறிஞர் மூலமா பேசுனீங்கன்னா அவர் கைப்பட ஒரு ஸ்லிப் ஒன்று எழுதி கொடுப்பாரு. அந்த ஸ்லிப்பை கொண்டு போய் நீங்க வந்து குறிப்பிட்ட அந்த ரிஜிஸ்ட்ரார் கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்க கேஸை திரும்ப கொண்டு வருவாங்க. சரிங்களா? சரிங்க. ஸோ நீங்க உங்க வழக்கறிஞர் கிட்ட சொல்லுங்க, அவருக்கு தெரியும் இந்த விஷயம். சரிங்க. நன்றிங்க ஐயா. ஓகேங்க, நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்கு. குடும்ப வன்முறை நம்ம வழக்கறிஞர் சொன்ன கருத்தில் கூடுதலாக மாவட்ட அளவில் வந்து மாவட்ட சமூக நல அலுவலர், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை திட்ட அலுவலர் இருக்காங்க. அவங்களாண்ட இதை முறையீடு செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் மாநில அளவில் வந்து ஆணையாளர், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, லேடி வெலிங்டன் சீமாட்டி கல்லூரி வளாகம், காமராஜர் சாலை, சென்னை 6,05,000. இன்னும் ஒரு படி மேலே போய் போகணுன்னு சொன்னால் பெண்களுக்காகவே தமிழ்நாடு மகளிர் ஆணையம்னு ஒன்று சேப்பாக்கத்தில் கலசமகாலில் பில்டிங்கில் வேலை நடக்குது. அதில் வந்து முதல் தளத்தில் இந்த ஆணையம் இருக்குது. இங்கேயும் இந்த குடும்ப வன்முறையில் பாதிக்கப்பட்டவங்க நிவாரணம் தேடி போகலாம். இது வந்து அரசாங்கத்தில் வைத்திருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியறதில்ல, விளம்பரப்படுத்துறதில்ல. அரசாங்கம் வந்து அதுக்குன்னே செய்தித்துறைன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கார். ஆனால் இது மாதிரி பாதிக்கப்படக்கூடிய தினம் நடக்கக்கூடிய விஷயங்களை பிரதிபலிக்கிறதுக்கு விளம்பரங்களும் போடுறது கிடையாது. இதில் அதில் வந்து மீடியாவிலும் கொண்டுட்டு போகிறது இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சட்டமானது பெரும்பாலும் ஆண்களுக்கு எதிராக ஒரு பயன்படுத்துகின்ற ஒரு சட்டமாகவும் இதை ஒரு சிலர் விவகாரத்து வாங்குறாங்கன்னா, இப்போ அந்த மனைவி வந்து இவ்வளவு தொகை வந்து எனக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கா? இல்ல அந்த மாதிரி ஏகப்பட்ட தீர்ப்புகள் வந்துடுச்சுங்க ஐயா. அதனால இதாவது சட்டங்கள் எல்லாமே பெண்களுக்கு பொதுவாக சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான நீங்க சொன்ன ஒரு டிமாண்ட் பண்ணக்கூடியதெல்லாம் எனக்கு இத்தனை லட்சம் கொடுத்தா தான் டிவோர்ஸ் கொடுப்பேன். அது என்ன கேள்வினா, இப்போ கணவன் வேலை செய்யறத பொறுத்து அதுதான் இப்ப நிறைய ஆர்டர் வந்திருக்கு, சுப்ரீம் கோர்ட் நிறைய கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, கணவனுடைய பேன் கார்டு எல்லாமே நீங்க சப்மிட் பண்ணிட்டு அவனுடைய வருமானம் என்ன, அவன் தன்னுடைய அதுதான் தன்னுடைய தாய் தந்தையை அவன் பார்த்துக்கிறதுக்கு உண்டான செலவுகள் மற்றும் அவனை பார்த்துக்கிறதுக்கு உண்டான செலவுகள், சொந்த வீடு இருக்கா, வாடகை வீடு இருக்கா, என்ன இஎம்ஐ இருக்கு, மற்றும் குழந்தைகளுக்கு உண்டான செலவு, இதெல்லாம் பிரித்து தான் கொடுக்க முடியுமே தவிர 20,000 ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தங்கிட்ட 18,000 கேட்க முடியாது. 20,000 சம்பாதிக்கணும், 10,000 ஆல்ரெடி அவனுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு 5,000 கேட்கலாம், 7,000 கேட்கலாம், இல்லை 10,000 கேட்கலாமே தவிர முழுசாக கேட்க முடியாது அப்படின்னு நிறைய ஏகப்பட்ட தீர்ப்புகள் வந்திருக்கிறது. இன்னொன்று, இந்த டிவிசியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கிரிமினல் வழக்காக இருக்கிறதுனால அவங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் பண்ணலாமா, அவங்களுக்கு இது பண்ணலாம், அந்த மாதிரி ஏகப்பட்டது நிறைய இருக்குது. பட் அந்த மாதிரிலாம் இப்போ முடியாதுன்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்கள் 317 பெட்டிஷன் கூட போட்டுருக்காங்க இதில். இன்னொன்று என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா, டிவிசிலையும் மெயின்டெனன்ஸ் கேட்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எம்சி சிஆர்பிசி 125 வந்து தமிழ்ல சொன்னா கொண்டு அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அது வாழ்வாதார உதவிக்காக போடுகின்ற வழக்கு, மெயின்டெனன்ஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலையுமே போடுவாங்க. அதாவது ஒரே ஒரு தீர்வுக்காக 2 வழக்குகள் போடப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி கோர்ட்னு சொல்கின்ற குடும்ப நல நீதிமன்றத்தில் வாழ்வாதார உதவிக்காக நீங்கள் ஒரு வழக்கு தொட்டிருக்கீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் டிவிசின்னு சொல்லப்படுகின்ற கிரிமினல் வழக்கில் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாது. கேட்டால் ஒரு இடத்துல மட்டும் தான் கேட்கும். டிவிசியில் நீங்கள் என்ன சொல்லணும்னா, நான் உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்ன இவங்களாம் கொடுமை பண்ணியிருக்காங்க, நடவடிக்கை எடுங்கன்னா உடைய விசாரணை நடைபெற்று அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அது தனி. அதில் நீங்கள் டிவிசி அதில் நீங்கள் மெயின்டெனன்ஸும் கேட்குறீங்கன்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்குறாங்கன்னா திரும்ப இதில் நீங்கள் கேட்க முடியாது. விவாகரத்து வழக்கு தனிப்பட்ட வழக்கு, அது வேறு. அது வந்து எனக்கு இவரோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, இவங்களோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, இந்தந்த கொடுமைகளை வந்து ஒரு கணவன் அனுபவிச்சிருக்கிறார், மனைவி அனுபவிச்சிருக்காங்க, அதனால எங்களுக்கு விவாகரத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். அந்த விவாகரத்தானது திருமணமான 1 வருடங்களுக்குள்ளே நம்ம கேட்க முடியாது, 1 வருடங்களுக்கு மேலே ஆகணும். இன்னொன்று, இதில் எல்லா விவாகரத்து வழக்கும் எடுத்த உடனெல்லாம் தீர்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சது 3 மீடியேஷன் கவுன்சிலிங் ஆச்சு அட்டன் பண்ணணும். ஏன்னா எல்லா குடும்ப நல நீதிமன்றம் நீதிபதிகளும் நம்புறது என்னன்னா, நம்ம 3 மீடியேஷன் கொடுத்து அதில் அவங்க சரிப்பட்டு வந்துருவாங்க அப்படின்ட்டு. நீங்கள் மியூச்சுவலாக போட்டால் கூட 6 மாதம் உங்கள் டைவர்ஸ் கிடைக்குன்னா கூட அந்த 6 மாத காலகட்டம் எதுக்கு அப்படின்னா, 6 மாதம் ஒரு கணவன் மனைவி பிரிந்து இருக்கும்போது அவங்களுக்குள்ள நல்லது கெட்டது, ஏன்னா நிறைய பேர் பேச்சுக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து உதறி தள்ளியிருப்போம்ல, அதுக்கு தான் அந்த 6 மாத பீரியட். அதையுமே கூட இப்போலாம் வந்து வர மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரும்பொழுதே வந்து ஒரு கணவனோடய மனைவியோட தான் வராங்க. ஒரு வக்கீல பார்க்க டைவர்ஸ்க்கு வரும்பொழுது ஒரு கணவன் 6 மாதம் தாங்க முடியாது, 3 மாசத்துலயே எனக்கு வந்து பண்ணி கொடுங்கன்ற மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தான் நீங்க தள்ள. அது மாதிரி வந்து நின்னாங்கன்னா அதுக்கான வழிகள் இருக்கு. அதுதான் வழிகள். ஒன்று சட்டம் இதுதான் சொல்லுது, 6 மாதம் வரைக்காச்சும் நீங்கள் குறைஞ்சு வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு மியூச்சுவல் போட்டு அவங்க ஆல்ரெடி திருமணம் செய்யாததான் குறை, ஆனால் கூட்டே வராங்கிறப்போ அது எப்படி சாத்தியம்? வந்துச்சுல மோசமான ஒரு சமூக சீரழிவு தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இதனால தான் உங்களுக்கு வந்து
பல குழந்தைகள் வந்து இங்கே வந்து மோசமான தாய் இல்லாமல் சிங்கிள் பேரண்ட்டாக வளரக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. அந்த குழந்தைகள் எல்லாமே தான் வளர்ந்த பிறகு அந்த தாய் தந்தை எந்த அளவுக்கு பார்த்துக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். அது வந்து தாயும் செஞ்சு கிராம பகுதியிலிருந்து வர நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அது என்னன்னே தெரியாம தான் வருவாங்க. இங்க வந்து ஒரு சிலரை பார்த்து இல்ல கிராமம் இல்ல சில விஷயங்கள் அவ்வளவு எளிதாக இதை பிரித்து விட முடியாது. சில விஷயங்கள் நடக்கதான் செய்யும். ஏன்னா அவங்க வந்து இந்த இடம்லாம் புதுசா இருக்கும் அப்படிங்கிறப்போ அவங்களுக்குள்ள ஒரு கேங்கா இருக்கு. இவங்க புதுசா வந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா நீ இந்த மாதிரிலாம் இல்லையா அப்போ அதை ஒதுக்கி வைக்கிறது அவங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னுமே அது இல்லைன்னுலாம் மறுக்க முடியாது. அதன் மூலியமாவுமே நிறைய வந்து உண்மை. ஆனா வந்து மிக எளிதிலே உங்களுக்கு வந்து கைபேசி மூலமாவே அவங்க எல்லாமே நம்ம ட்ரெண்டிங்ல வந்துருச்சுன்றனால கிராமத்து இளைஞர்கள் இப்போதான் வந்து இது இவ்வளவு அந்த இன்ஸ்டாகிராம் மூலியமா நிறைய அதிகமா வந்து அதிகமாக தேடப்படுகின்ற ஒரு 10 வருடம் முன்னாடிங்களா இந்த மாதிரி இதெல்லாம் கலாச்சார சீரழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். நேர்களை உங்கள் புகார்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா புகார் பெட்டி ராஜ் தொலைக்காட்சி நம்ம 32 போயஸ் 2வது தெரு தேனாம்பேட்டை சென்னை 6,18,000 என்ற முகவரிக்கு உங்கள் புகார்களை அனுப்புங்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நம்முடைய நேயர்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை வழங்கிய சமூக ஆர்வலருக்கும் சட்ட ஆலோசகருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம் ஐயா. நேயர்களை மீண்டும் சந்திப்போம் மற்றொரு புகார் பெட்டி நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.